بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மஸ்ஜிதிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை படிப்பார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த சபைக்கு சக்கீனா என்கிற அமைதியை இறக்கிறான், ரஹ்மா என்கிற அருளை இறக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 4 பாக்கியங்களும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாக வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்கள் எதிர்நோக்கும் நவீன சவால்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இளமை என்பது மனிதனுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு. இந்த இளமை என்கிற பருவத்தை குர்ஆனும் ஹதீஸும் சிறப்பித்து சொல்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் சிறுபிள்ளை பருவம் என்கிற ஒரு பருவம் இருக்கிறது, இளமை பருவம் என்கிற ஒரு பருவம் இருக்கிறது, முதுமை பருவம் என்கிற ஒரு பருவம் இருக்குது. நாளை மறுமையிலே மனிதர்கள் சொர்க்கம் போகும்போது என்ன பருவத்தில் சொர்க்கம் போவார்கள் என்று ஹதீஸ்களை பார்த்தால், அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் சின்ன பிள்ளையாக ஆக்கி நீங்களாம் சொர்க்கத்தில் விளையாடி தரீங்க என்று ஒரு 10 வயசு 5 வயசு பிள்ளையெல்லாம் மாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புறதில்லை. அல்லது எங்களையெல்லாம் ஒரு 90-100 வயசாகி சொர்க்கத்தில் நல்லா ரெஸ்டாக இருங்கன்னு விட போகிறது கிடையாது. சொர்க்கம் போகிறவர்களை அல்லாஹு தஆலா இளைஞர்களாக மாற்றி அனுப்புகிறான். இள வயதுடையவர்களாக அவங்க இருப்பாங்க என்று எங்களுக்கு ஹதீஸ்கள் கூறுகிறது. இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கை பருவத்தில் சிறந்த பருவம் இளமை பருவம்தான் என்றால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உயர்தரமானது. அப்போ இளமை பருவம்தான் மனித வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு பருவம் என்கிற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இந்த பருவத்தை குர்ஆனிலே சித்தா கடுமையான பருவம் என்றும், கூவா சக்தியான பருவம் என்றும் சொல்கிறார். அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் தஅஃபின், அல்லாஹ் தான் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி தஅஃபின் கூவா, பிறகு அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு சக்தியான ஒரு பருவத்தை தந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி கூவத்தின் தஅஃபன் வ ஸைபா, பிறகு உங்களுக்கு அந்த பலமான பருவத்துக்கு பிறகு பலகீனமான பருவத்தையும் நரை முடியையும் அல்லாஹ் தருகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. இங்கு அல்லாஹு தஆலா சிறுபிள்ளை பருவத்தையும் பலகீனமான பருவம் என்று சொல்கிறான், முதுமை பருவத்தையும் பலகீனமான பருவம் என்று சொல்கிறான், நடுவில் இருக்கக்கூடிய இளமை பருவத்தை பலமான பருவம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், மனித வாழ்க்கையினுடைய உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அதிகம் பயன்படுத்தப்பட வேண்டிய பருவம் இந்த இளமை பருவம். எனவே இந்த ஒரு முக்கியத்துவம், இளமை பருவத்திற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நாம் உணர வேண்டியது. 2வது, இளமையை பற்றிய ஒரு தவறான கணிப்பீடு எல்லா மக்களிடத்திலும் இருக்குது. இளமை என்று சொன்னால் அது விளையாடுற பருவம், இளமை என்று சொன்னால் சரிபில பார்க்காம ஜொலி பண்ணுற பருவம், ஜாலியாக இருக்கிற பருவம். இந்த வயசில் இல்லைன்னா வேறு எந்த வயசில் செய்ய போகிறாங்க, விடுங்க, அது இந்த வயசுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று இளமை என்று சொன்னாலே
தப்பு தவறு செய்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பருவம் என்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது, பெரியவங்கள்ட்ட இருக்குது. உங்கள் பையன் இப்படி பண்ணுறான்னு கேட்டால் இந்த வயசில் அப்படி தான் சரியாக போயிடும், வயசுக்கு வந்தால் சரியாயிருவாங்க, இந்த பருவம் அப்படித்தான் சொல்லி அந்த வயசு தப்பு தவறுக்குரிய ஒரு வயசாக பருவமாக மக்களால் பார்க்கப்படுது. இது ஒரு தவறான சிந்தனை இஸ்லாமிய அடிப்படையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை விட்டும் பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டதாக சொல்றாங்க. பேனை உயர்த்தப்பட்டதுன்னு சொன்னால் அவங்க செய்கிற தவறுகள் பதிவு செய்யப்பட மாட்டாது. அதில் ஒரு சாரார் யாருண்டா, சின்ன பிள்ளைகள் அவங்க பருவ வயது அடையும் வரைக்கும் செய்கிற செயல்கள் பதிவு செய்யப்பட மாட்டுச்சு. கார் பார்க்கிங் பண்றவங்க கரெக்டா பார்க் பண்ணுங்க. இந்த டியூட்டிக்கு போறதுக்காக பஸ் எடுக்கிறாங்க, கார் பிளாக் பண்ணி இருக்கு. 5504 1957 2 காரை மாற்றி விட்டுருங்க. பஸ் டியூட்டிக்கு போறாங்க. சிறு பிள்ளைகள் பருவ வயதை அடையும் வரையும் செய்யக்கூடிய தவறுகள் பதிவு செய்யப்பட மாட்டாது. அப்ப பருவ வயது அடைந்து இளமையை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப வாழ்க்கையின் அல்லாஹ்விடத்தில் பதிவுகள் ஆரம்பமாகிற பருவம் இளமை பருவம். அப்ப அவன் பேசுற பேச்சுக்கு அவன் பதில் சொல்லணும். அவன் செய்யக்கூடிய செயல்கள் சம்பந்தமான விசாரணைக்கு அவன் பதில் சொல்லணும். நாளை மறுமையிலே விசாரணைக்குரிய பருவமாகவும் இளமை பருவம் தான் ஆரம்பமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கேள்விகள் கேட்டு அந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லும் வரைக்கும் உங்களுடைய கால் பாதங்களை அசைக்க முடியாது என்று சொல்லிட்டு வன் சபாபிஹி அவர் அவருடைய இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்று நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இளமை பருவம் என்கிறது விசாரணைக்குரிய ஒரு பருவம், அல்லாஹ்விடத்தில் நம்ம கணக்கு காட்ட வேண்டிய ஒரு பருவம் என்கிற ஒரு தகவலை எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தருகிறது. எனவே இளமை என்கிறது வீணா கழிக்கிறதுக்குரிய ஒரு பருவம் இல்லை என்கிற ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது இளமையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தவறான சித்தாந்தம். இளமைக்கென்று தனியான சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த சிறப்பம்சங்களும் அது இஸ்லாத்துக்கோடு சம்பந்தப்பட்டு மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பயன்படுத்தப்பட்டால் அது எங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கும். அது தவறுக்கு யூஸ் பண்ணப்பட்டால் நிறைய வழிகேடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கு. அதில் ஒன்று தர்க்க ரீதியான சிந்தனைங்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சொல்கிற போது அவருடைய இளமை காலத்தை சொல்கிறது. அந்த இளமை காலத்திலே அந்த மக்கள் சிலைகளை வழிபடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவிடத்தில் கேட்குறாங்க, எதற்காக இந்த சிலையை நீங்க வழங்குறீங்க? நீங்க பேசுனா அதுக்கு இந்த சிலைகள் பதில் சொல்லுதா? இந்த சிலைகள் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யுமா? நன்மை செய்யா நன்றிக்கு வணங்கலாம். இந்த சிலைகள் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா? பாதிப்பா உண்டாக்குனா பயத்துக்கு வணங்கலாம். இதால நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாதுன்னா எதுக்கு வணங்குறீங்க? இவ்வாறு தர்க்க ரீதியான பல கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் வணங்கி வந்த சிலைகளை உடைத்து அந்த மக்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த தகவல்களை எங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள மட்டும் நிற்காம சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய பருவம் என்கிறது இளமை பருவம். கேள்வி கேட்கிற பருவம், நிதானமா சிந்திக்கிற ஒரு பருவம், கட்டுக்கோப்புக்குள்ள இருந்து தவறான கட்டுக்கோப்புக்குள்ள இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு பருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது அவருக்கு அதிகமாக துணையாக இருந்த இளைஞர்கள், எதிராக இருந்தவர்கள் முதியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு இளைஞர்கள் துணையாக இருந்தார்கள், முதியவர்கள் என்னோட முரண்பட்டார்கள் என்று சொல்றாங்க. ஏனென்றால் இளைஞர்களுக்கு அது சரின்னு பட்டா ஏற்றுக்குவாங்க. நம்ம இதை சேர்த்துக்கொண்டா நமக்கு பொன் தருவாங்களா, நம்மளோட தொடர்பு கொள்வாங்களா, நம்மளோட நேசமா இருப்பாங்களா, நெருக்கமா இருப்பாங்களா, இதையெல்லாம் பார்க்குற மனநிலை அவங்களுக்கு இல்லை.
முதியவங்களாக இருந்தால் இதை ஏற்றுக்கொண்டா நமக்கு கொடுக்கல் வாங்கல் செய்வாங்களா, நம்ம வீட்டுக்கு வருவாங்களா, போவாங்களா, அதாவது திருமண பந்தங்கள் வச்சுக்குவாங்களான்னு இப்படி நிறைய விஷயங்களை யோசித்து அவங்க முடிவு செய்வாங்க. அப்போ இளமைங்கிறது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விரைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டது, பிடிவாத தன்மைகளிலிருந்து விடுபட்ட ஒரு தன்மை கொண்டது. இதே போல இளமைங்கிறது தியாகத்தன்மை கொண்டது. நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் அப்படி நிறைய அதை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிலை வணக்க எதிர்ப்பு பிரச்சாரத்தை கண்டித்து சொல்றாங்க, இந்த பிரச்சாரத்தை நீ விடலைன்னா உடனே நானே கொன்றுவேன், வஹ்ஜுருனி பலியா, வீட்டை விட்டு வெளியே போ என்று மகனை விரட்டுறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிலைகள் மீது கொண்ட பாசத்தால் என் வாப்பா என்னையே வேணான்னு சொல்றார். வாப்பாவுக்கு சிலை மேலே அவ்வளோ பாசம் இருக்குதுன்னா எனக்கு அல்லாஹ் மேலே அதை விட அதிக பாசமாக இருக்குது. அந்த டைமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வபதா பைனனா வபைனக்குமுல் அதாவத்து வல் பக்லா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. நீங்கள் என்ன வீட்டை விட்டு போச்சுடுறது, நானே என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில குரோதமும் பகைமையும் உண்டாகிவிட்டது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் நாங்கள் வேற நீங்க வேறன்னு சொல்லி தந்தையை பிரிகிறாங்க, ஊரை பிரிகிறாங்க. இது இளமைக்கு இருக்கக்கூடிய தனியான ஒரு சிறப்பம்சம். இழப்புக்களை பற்றி யோசிக்காம தன்னுடைய மனம் ஏற்றுக்கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துறது, செயல்படுத்துறது. இதே போன்றுதான் கஹ்ப் என்கிற அந்த சூறாவிலே சில இளைஞர்களை பற்றிய தகவலை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில இளைஞர்கள் தங்கள் இறைவனை அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அவருடைய ஈமானை நாம் மேலும் அதிகரித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்கள் அந்த நாட்டு அதாவது அமைச்சர்களுடைய மந்திரிமார்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தங்களுடைய ஊரை பிரிந்து உறவுகளை பிரிந்து தாங்கள் வாழ்ந்த சொகுசான வாழ்க்கையை பிரிந்து அவர்கள் வந்து குகையிலே வாழ்ந்தார்கள். இந்த தன்மையெல்லாம் இன்றைக்கும் இளைஞரிடத்தில் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஆனா எதுக்கு யூஸ் பண்றாங்க? அவங்க அடிக்கிற துணிச்சலை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, பைக் எடுத்துட்டு பாஸ்டா போறான், முன் டயரை தூக்கிட்டு ஓடுறான், இப்படி ஏதாவது ஆகி எங்கேயாவது எக்ஸிடென்ட் ஆகி காலக்கையை முறிச்சிட்டு தனக்கும் கஷ்டப்பட்டு தன்னையும் நோய்ச்சு கொண்டு குடும்பத்தையும் நோய்ச்சு கொண்டு வாழ்ற வாழ்க்கைக்கு சில இளைஞர்கள் செலவழிக்கிறான். மலை உச்சி செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், பயம் இல்லை அவங்களுக்கு. ஆனா அந்த அச்சம் இல்லாத தன்மையை இப்படி செல்ஃபி எடுத்தே செத்து போடுவாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ட்ரெயின்ல வரும்போது தொங்கி கொண்டு வந்து அதுல சாகசம் காட்டுறான். நீ ஒரு சர்க்கஸ்ல போய் சாகசம் காட்டினா சம்பளமாவது தருவான். இதுல கைய காலை முடிச்சு கொண்டா அதை கவலை கூட பட மாட்டான், உனக்கு தேவைடா, இது தேவை இது. அப்ப எதுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்க செலவழிக்கிறோம் என்கிற விபரம் இல்லாம போய்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை நாங்க பார்க்கிறோம். இளமைக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய இலக்கை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வது என்கிற அந்த பண்பு இன்றைக்கு நிறைய இளைஞர்களும் யுவதிகளும் காதலுக்கு மட்டும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு ஆணையோ விரும்புகிறேன் அல்லது நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், இதுக்கு பெற்றோர் தடையா இருந்தா வாப்பாவும் வானம் உமாவும் வானம், ஊர் வந்து தடையா இருந்தா எனக்கு ஊரும் பிரச்சனை இல்லை, குடும்பம் தடையா இருந்தா எனக்கு குடும்பமும் வானம், மார்க்கம் தடையா இருந்தா எனக்கு மார்க்கமும் வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய முஸ்லிம் பெண்கள் அந்நிய ஆண்களோட எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போற துணிச்சலும் தியாகமும் அவங்களுக்கு வந்திருக்குது. கடந்த காலத்தில் சஹாபாக்கள் மார்க்கத்துக்காக செய்ததுதான் இது. குடும்பம் எதிர்க்கும் போது குடும்பத்தை எதிர்த்து கொண்டு போனாங்க, உறவுகள் பகைக்கும் போது உறவுகளை பகைத்து கொண்டு போனாங்க, இருந்த வீடு வாசல் அனைத்தையும் விட்டு விட்டு மதீனாவுக்கு போனாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க போன்றவர்கள் தன்னந்தனியாக கணவனையும் பிரிந்து பிள்ளையும் பிரிந்து கொண்ட சூழ்நிலையில மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. இப்படியான ஒரு வரலாற்றை நாங்கள் கடந்த கால வரலாற்றில் பார்க்கிறோம். ஆனால் இன்று ஒவ்வொரு நாளும் நீங்க வேண்ட செய்தியில பார்க்கலாம், அதாவது சமூக ஊடகங்கள பார்க்கலாம், அதாவது இந்த காதல் பிரச்சனையினால ஊரை விட்டு வீட்டை விட்டு ஓடி போன ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அதுவும் குறிப்பாக முஸ்லிம் பெண் பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் மாற்று மதத்தவர்களுடைய வலையில விழுந்து மார்க்கத்தை மறந்து போற சூழலை பார்க்கிறோம். சில யூடியூப் சேனல்களை நீங்க பார்க்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்களை பார்க்கலாம்.
ஆண்களும் அதாவது பர்தா போட்ட பெண்கள் உண்டா, அதாவது ஜோடியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவன் தமிழ் பையன் நீ இப்படி இருக்கிறீன்னு கேட்டா இதை கேட்க நீங்க யாருன்னு கேட்குறாங்க. நீ அபாயா போட்டுக்கொண்டு இப்படி செய்றீங்கன்னு கேட்டா உடனே அந்த பெண் அபாயா கலட்டி போடுது. அபாயா தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் அபாயா கலட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப எதை வேணும்னாலும் நாம் இழப்போம் என்கிற அந்த தன்மை வந்து இன்றைக்கு தவறுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிச்சல், வீரம், அல்லது அதாவது பகச்சு கொண்டு தான் அடைவதை தான் நினைக்கிறதை அடையக்கூடிய பக்குவம், இந்த தன்மைகளை இன்றைக்கு அரசியல்வாதிகள் யூஸ் பண்றாங்க, நடிகர்கள் யூஸ் பண்றாங்க. அவங்களோட போஸ்டர் ஒட்டுறதுக்கு, அவங்களுக்கு வாழ்க அழிக கோஷம் போடுறதுக்கு, அவங்களுடைய ஊர்வலங்கள் செய்யறதுக்கு, அவங்களுடைய மாநாடுகள் செய்யறதுக்கு இதுக்குரிய ஏற்பாடுகள் என்று இளைஞர்களுடைய இளமை இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் பார்க்கிறோம். ஆக இளமைக்கான சில தன்மைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வீணாகவும் தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து எங்களுடைய மார்க்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டால், ஒவ்வொரு இளைஞனுடையவும் சொந்த நலனுக்காக பயன்படுத்தப்பட்டால், அந்தந்த இளைஞர்களுடைய குடும்ப நலனுக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டால், பெற்றோருடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட்டால் இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை காண முடியாத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களுக்கு நிறைய கை விலங்குகளும் கால் விலங்குகளும் போடப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற போது, ஆரம்ப காலம் நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பள்ளின்னு சொன்னால் வயசு போனவங்க தான் பள்ளியில் இருப்பாங்க. இளைஞர்களை பள்ளியில் பார்க்க இயலாது. சாதாரணமாக 80-90களில் வந்த இஸ்லாமிய இயக்கங்களுடைய பிரச்சார நடவடிக்கைக்கு பிறகுதான் இளைஞர்கள் ஓரளவு பள்ளியை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கிற பக்குவம் உள்ள இளைஞர்களும், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ள இளைஞர்களும், மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையுள்ள இளைஞர்களும் யுவதிகளும் நிறையவே உருவாகி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சின்ன பருவத்தில் தாய்மார்கள் ஒரு பக்குவமான முறையில் சாரி அணிவாங்க. அது அல்லாமல் மாற்று மதத்து பெண்கள் போன்று ஆடை அணியக்கூடிய முஸ்லிம் பெண்கள், அதாவது நாங்கள் சின்ன வயசில் ஏராளமாக இருந்தாங்க. இந்த ஆடையில் வந்து ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்கிற பக்குவம் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்திலும் இருக்கவில்லை. சில பாடசாலைகளில் கூட சில கண்டிஷன்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வரலை. இப்போ இலங்கையில் இப்போ இன்றைக்கு பாடசாலைன்னு சொன்னால் முஸ்லீம் பாடசாலை, அவங்க முழு ஆடை போட்டிருப்பாங்க, ஹிஜாப் அதாவது பர்தா போட்டிருப்பாங்க. இந்த சிஸ்டங்கள் அனுமதிக்கப்பட்டு வந்திருக்குது. நாங்கள் சின்ன வயசு காலங்களில், அதாவது எங்களுடைய மூத்தவர்கள் கட்டக்கவனோட மற்றவங்களை போல பாடசாலை போன காலங்கள் இருக்குது. அப்போ ஆடையில் ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது, மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு கலாச்சாரம் வந்திருக்குது. ஆனால் இதுலையும் சைத்தானியத் வந்து நுழைந்திருக்குது. அதுதான் மார்க்கத்தை படிக்கும் போது ஏற்படக்கூடிய பிழை என்னன்னு கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக படிக்காம பிழையான கோணத்தில் படித்து தவறான சிந்தனையின் பக்கம் செல்வது. அதுக்கு இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு காரணமாக அமையலாம். உதாரணமாக, சர்வதேச மட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பல்வேறுபட்ட அரசியல் நெருக்கடிகள் ஏற்படுது. பல இன்னல்களை முஸ்லீம் சமுதாயம் சந்திக்குது. பல கொடூரமான கொலை களங்களை முஸ்லீம் சமுதாயம் சந்திக்குது. இவற்றை பார்க்கிற நேரத்தில் மார்க்க ஆர்வம் உள்ள, மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ள சிலர் அந்த வரம்புகளை மீறுகிற ஒரு சூழல் வருது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இதுக்கு தீர்வு போராட்ட வாழ்க்கை தான் என்று தவறான பாதைக்கு இளைஞர்கள் செல்வதற்கும் சில இஸ்லாமிய அமைப்புகள் இதையே காட்டி அங்கே அடிக்கிறாங்க, காஷ்மீரில் அடிக்கிறாங்க, பலஸ்தீனத்தில் அடிக்கிறாங்க, இங்கே அடிக்கிறாங்க, நம்ம எல்லாம் சும்மா இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி ஆக்களை, அதாவது அந்த உசுப்பேத்துறது சில நேரங்களில் அவங்கள தவறான வழிக்கு கொண்டு செல்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச மட்டத்தில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும், முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குவதற்காகவும், இஸ்லாத்தை பற்றியான தவறான ஒரு சித்திரத்தை ஏனைய சமுதாயங்களுக்கு கொடுக்கிறதுக்காகவும், முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய சிலரையும் அல்லது முஸ்லீம் வேடம் போடக்கூடிய சிலரையும் பயன்படுத்தி இஸ்லாத்தை ஒரு தீவிரவாதமாக, பயங்கரவாதமாக காட்டுவதற்கான முயற்சிகள்
சர்வதேச மட்டத்தில் செய்யப்படுது. அந்தந்த நாடுகளுடைய அரசியல் நலன்களுக்காக, அந்தந்த நாடுகளுடைய எதிர்கால அரசியல் திட்டங்களுக்காக இவ்வாறான அதாவது திட்டமிட்ட குழுக்கள் உருவாக்கப்படுது. இதில் இளைஞர்கள் போய் விழுவதற்கு காரணமாக அமைது மார்க்கத்தை ஆர்வம் இருக்குது, மார்க்கம் சம்பந்தமான சரியான தெளிவு இல்லாமல் போகிற போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பங்கு வைக்கும் போது அவங்க கணிப்பீடு செய்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு பொறுப்பில் இருந்தால் நான் ஒரு பங்கீடு செஞ்சால் என்ன செய்வேன்டா, இவர் நீண்ட காலமாக இந்த பணியில் இருக்கிறார், ஜமாத்தில் இருக்கிறாரு, அப்போ இவருக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம், இவர் போன மாதம் தான் வந்தார், இவருக்கு கொடுக்க தேவையில்லை, இப்படியான ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்ப்பாங்கடா, அபூபக்கருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அபூபக்கர் அபூபக்கராகவே இருப்பார், உமருக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உமர் உமராகவே இருப்பார். இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நேத்து ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுக்காடி கவலைப்படுவான், இவனுக்கு தான் கொடுக்கணும்னு ரசூலா பார்ப்பாங்க. பலகீனமான ஒருத்தன் வந்திருக்கிறான், கொடுக்காட்டி அவன் ஒதுங்கி போயிடுவான், இவனுக்கு கொடுக்கணும்னு ரசூலா பார்ப்பாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனிமத்து பங்கு வைக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து பேசுறாரு, யா முஹம்மத் இஅதில், முகம்மதே நேர்மையா பங்கு வைங்க, நீங்க நேர்மையா பங்கு வைக்கல, இது அல்லாஹ்வை பயப்படுற ஒருவருடைய பங்கு இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களை எதிர்த்து பேசுறார். பேசிட்டு அவர் போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லம் அதில் பமையாதில், நான் நேர்மையா பங்கு வைக்கலன்னா வேறு யார் தான் நேர்மையா பங்கு வைப்பாங்க? வானத்தில் உள்ள அல்லாஹ் என்னை நம்பி வானத்தின் செய்திகளை தருகிற போது பூமியில் உள்ள நீங்க பூமியின் பொருட்கள் விஷயத்தில் என்னை நம்பக்கூடாதா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள் செய்யட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அவரை இதைவிட கடுமையாக நோவித்தது, அவர் பொறுத்து கொண்டார், நானும் பொறுத்து கொள்கிறேன் என்று வேதனையா சொல்றாங்க. அப்ப கூட இருக்கிற சிலர் சொல்றாங்க, யார சொல்ல விடுங்க, அந்த முனாஃபிக்க கொல்றோன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் யுஸல்லி, விடுங்க, அவர் தொழுகிற ஒரு மனுஷனா இருப்பாருன்னு சொல்றாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எத்தனையோ பேர் தங்களை வாயால சில விஷயங்களை சொல்றாங்க, அவங்களோட உள்ளத்தில் அது இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்க்குமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லல, விட்டுருங்க என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தகவல் சொல்றாங்க, இவனுடைய சந்ததியில் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க குர்ஆன் அவங்க தொழுவாங்க. எப்படி தொழுவாங்கன்னா, நீங்களே அவங்க தொழுகிறத பார்த்து உங்களை குறைச்சி மதிப்பிடுவீங்க, என்னடா எங்களை விட நல்லா தொழுகிறாங்களே நீங்க நினைப்பீங்க. அவங்க நோன்பு பிடிப்பாங்க, அவங்களோட நோன்பை பார்த்து நீங்க உங்களை குறைச்சி மதிப்பிடிப்பீங்க. அப்படி அவங்க சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பாங்க. அவங்க குர்ஆன் ஓதுவாங்க, ஆனால் அது அவங்களோட தொண்டைக்கு கீழே போகாது, உள்ளங்களுக்கு போய் சேராது. வில்லிலிருந்து அம்பு எப்படி வேகமாக வெளியேறுகிறதோ அதை விட வேகமாக இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாங்க. அந்த நேரம் அவங்கள யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு கூலி இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பரம்பரையில் வரக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய தலைவனுடைய அடையாளம் சொன்னாங்க, அவனுடைய நெஞ்சி மார்பு வந்து ஒரு பெண்ணுடைய மார்பு போல இருக்கும்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக பல பிரச்சனையை உண்டாக்குன ஹவார்ஜிகள் என்கிற கூட்டமா அவங்க தான் வந்தாங்க. அவங்க பெரும்பாவம் செய்யக்கூடியவங்களை காபின்னு சொன்னாங்க. சில நேரம் எங்களே அறியாம அந்த சிந்தனை எங்கள்கிட்ட இருக்கலாம். ஒரு ஆளை எழுப்பி ஒருத்தர் சாராயம் குடிக்கிறான், இவனை நீங்க முஸ்லீம்னு சொல்லுவீங்களான்னு கேட்டா சிலர் சொல்லலாம், சாராயம் குடிக்கிறவன் எப்படியாப்பா முஸ்லீம்னு சொல்றது? முஸ்லீம்னா யாரு? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர். சாராயம் குடிக்கிறவனை எப்படி முஸ்லீம்னு சொல்றது? இப்படி நம்ம யோசிக்கலாம். மதுபானம் அருந்தக்கூடாது, ஆனா மறுபாந்தம் அருந்தினவன் காபிரா முஸ்லிமான்னு கேட்டா அவன் முஸ்லிம் பாவி, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன் கிடையாது. இவங்க அந்த மார்க்கத்தில் உள்ள அந்த எல்லை மீறிய போக்கால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெரும்பாவம் செய்கிறவன் காபீர் என்று சொன்னாங்க. காபீர்னா அடுத்த கட்டம் அவங்க என்ன வந்தாங்கடா, இஸ்லாத்தை விட்டு காபிரா போனவனை கொலை செய்யணும். ஒருவர் பிறப்பிலேயே காபிரா இருக்கிறார்னா அவரை கொல்லக்கூடாது. ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செஞ்சு காபிரா போயிட்டான்னா அவனை கொல்லலாம் என்று சொல்லி முஸ்லிம்களை கொலை செய்தார்கள்.
அவங்களோட பார்வையில் அவங்க காபீர்ங்கிறதுனால. இவங்க தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொலை செஞ்சாங்க, முஆவியா அவங்கள கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, அதில் தோல்வி அடைஞ்சாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அவங்கள கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, அதில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, முழுமையாக அதை அடையலை. சஹாபாக்கள் பலரை கொலை செஞ்சாங்க. ஒரு சஹாபியினுடைய மனைவி வயிற்றுல கருவோடு இருந்தாங்க, வயிற்றை கிழிச்சு அந்த கருவையும் கொலை செஞ்சாங்க. நீங்கள் இன்றைக்கு என்னென்ன நம்ம பார்க்குறோமே, அதை அவங்க அன்றைக்கு செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு. அவங்க அதை எப்படி செஞ்சாங்கன்னா, இதை செஞ்சா நன்மை கிடைக்கும்னு செஞ்சாங்க. அப்ப மார்க்கத்தில் ஒரு தவறான சித்தாந்தம் வருகிற போது நண்பனை எதிரியா பார்ப்பான், சகோதரனுக்கு துரோகம் செய்வதை மார்க்கமா பார்ப்பான். நீங்க கடந்த காலத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம், அதாவது இலங்கை இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இடையில் இருந்த அந்த போட்டித்தன்மை, பொறாமத்தன்மை, காட்டி கொடுக்கறது, மூட்டி விடுறது, இந்த வேலையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அவங்க ஒரு மார்க்கமாகவும் அதை மார்க்கத்துக்கு செய்கிற பணியாகவும் நினைச்சு அடுத்த முஸ்லீமை காட்டி கொடுக்குற வேலையை, அவங்கள அவமானப்படுத்துகிற வேலையை, கேவலப்படுத்துகிற வேலையை, அவதூறு சொல்கிற வேலையை செஞ்சு வந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ மார்க்கத்தின் ஒரு அந்த சமநிலை தன்மை தழும்பி போகிற ஒரு சூழல் இருக்குது. இது ஆபத்தானது. எனவே அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாராரை குறிப்பிடுகிற போது சிறு வயது உடையவர்கள் என்கிற அடையாளத்தையும் சொல்றாங்க, இளைஞர்கள் என்கிற அடையாளத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதிலிருந்து நாங்கள் தப்புறதுக்கான வழி குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய விளக்கத்தோடு நின்று படிக்கிறது, அவங்களுடைய போக்குல நின்று படிக்கிறது, அவங்கள தாண்டி போகாத ஒரு வழிமுறையில் நின்று குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்றது. ஏன்னா ஹவார்ஜிகளோட ஒரு சஹாபி கூட இருந்தது கிடையாது. இப்னு அப்பாஸ் அவங்க ஹவார்ஜிகள்கிட்ட போய் பேச போறாங்க. 6000 பேர் இருக்கிறாங்க ஒரு சபை. இப்னு அப்பாஸ் அவங்க பேசி அதுல 2000 பேரை கலட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2000 பேரை கலட்டி கொண்டு வந்தாங்க. அந்த 6000 பேருக்கு முன்னால இப்னு அப்பாஸ் அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்கன்னா, உங்களில் யாருமே நபியின் தோழர்கள் இல்லை. அதாவது சஹாபாக்கள் எல்லாம் வேறாக இருக்கும்போது அவங்க தனியா நின்றாங்க, சஹாபிகள் அல்லாதவங்க. அப்ப சஹாபாக்களுடைய வழியில் நின்று குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது தான் இது போன்ற மார்க்கத்தின் பெயரால் தடம் புரண்டு போகக்கூடிய, மார்க்கத்தின் பெயரால் எங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கான வழியா இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இதுக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த நாடுகளில் தவ்வாவுக்கென்று உலமாக்கள், அதாவது உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய முழு நேர பணியாகவும் அதுதான் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த தவ்வாவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலமாக்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால், அவங்க ஊடாக குர்ஆனையும் சுன்னாவையும் மன்ஹஜு, அதாவது ஃபஹ்மு சஹாபாக்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது, இது போன்ற ஆபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியா இருக்கு. எல்லா இடத்துலையுமே தவ்வா சென்டர் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய உலமாக்களை பயன்படுத்துங்க. அவங்கள்ட்ட நீங்க மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை முன்னோர்களுடைய வழிகாட்டல் நின்று கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்க. இந்த வழிகேடு மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது கடல் அலைகள் போன்று ஒன்றன் பின் ஒன்றாக வழிகேடுகளும் சோதனைகளும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்து கொண்டிருக்கு. நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியான மார்க்க தெளிவை உண்டாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று இருக்கக்கூடிய குறிப்பாக கால மாற்றம் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. காலம் வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தை போன்ற ஒரு சூழ்நிலை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வருடங்கள் மாதங்களைப் போலவும், மாதங்கள் வாரங்களைப் போலவும், ஒரு நாள் என்கிறது ஒரு மணி நேரம் போலவும் வேகமாக உருண்டு கொண்டிருக்கிறது. அந்த கால மாற்றத்தினுடைய விவரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு காலம் வரும், காலையில் ஒருவன் மூமினாக இருப்பான், மாலையாகும் போது காபிரா போயிடுவான். அப்ப வெகு வேகமாக மனநிலை மாற்றங்கள், கொள்கை மாற்றம் ஏற்படக்கூடிய பித்னாவுடைய ஒரு சூழல் உருவாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னறிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கால மாற்றமும் மனநிலை மாற்றமும் மக்களுடைய சிந்தனை மாற்றமும் வெகுவாக மாறி மாறி வருவதற்கு
அது வேகம் கூடிக்கொண்டு செல்வதற்கு தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி காரணமா இருக்குது. இப்ப கடந்த காலத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அதாவது ஹேண்ட்போன்களுடைய வளர்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய அதாவது சமூக ஊடகங்களும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுல இளைஞர்கள் இல்ல, பிறக்கிற பிள்ளையில இருந்து சாகுற கிழவன் வரைக்கும் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. இன்றைக்கு ஒரு ஆரம்ப காலம் இந்த வசதிகள் வந்த நேரத்தில் ஆண்களுக்கு பேசிக்கொண்டிருப்போம். பெண்கள் ஆண்கள் வர்றாங்க, பேசுறாங்கல்ல, போன்ல இல்லாட்டி லேப்டாப்ல இருக்கிறாங்க. இப்போ பொம்பளைகளுக்கும் அந்த பிரச்சனை ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைங்க இன்றைக்கு லேசா சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி கையில போனை கொடுத்து சாப்பாடு தீத்தலாம். அந்த காலத்தில் சந்தமாமாவை காட்டி வெளியில கூட்டி போய் அங்க காகம் காட்டி குருவி காட்டி தாய்மார் சாப்பிட கொடுத்த கஷ்டமெல்லாம் இல்லை. போனை கொடுத்தா எந்த பிள்ளையும் தின்னும். போன் தருவேன்னு சொல்லி எந்த பிள்ளைகிட்ட என்ன வேலையும் வாங்கலாம் என்கிற நிலை சின்ன பருவத்திலிருந்து உருவாகி வருகிறது. இந்த சமூக ஊடகங்கள் இன்றைக்கு எல்லாரிடத்திலையும் பாதிப்பு செலுத்திருக்குது. இளைஞர்களுடைய இளமையை திருடி கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே இளமைக்கான சில தன்மைகளை சொன்னேன். தியாகம் என்கிறது, வீரம் என்கிறது. இதை சில பேர் தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு அப்படி ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கான ஒரு பருவத்தை கலைஞ்சு கொண்டு போற ஒரு சூழல் இருக்குது. இந்த பழக்க மாற்றங்கள், கால மாற்றம் எங்கள்கிட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய சுபாவங்களை மாற்றி கொண்டு வருது. நாங்கள் காலையில் எழும்பி பார்த்தா பறவைகள் எல்லாம் அதில் கூட்டுல இருந்து பறக்குது. மாலையில் பார்த்தா எந்த திசையிலிருந்து கூட்டை நோக்கி வருகிறது. ஒச்சி இல்லாமலே சூழலை பார்த்து காலை ஆயிடுச்சு, நம்ம வேலைக்கு போகணும், சாப்பாடு தேடணும், மாலை ஆயிடுச்சு, இருட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்கு வரணும். இந்த செட்டப் இறைவன் இயற்கையா வச்சிருக்கிறார். இந்த மனிதன் மட்டும்தான் லைட்டை போட்டுட்டு இரவானாலும் இப்போ முடிச்சிட்டு இருக்கிற நிலைமை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு டைம் டேபிள் ஒன்று சொன்னாங்க. அந்த டைம் டேபிளுக்குள்ள நாங்கள் இல்லை. ஆனால் அது அதாவது எதிர்காலம் எப்படி அமையுமோன்னு பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஹதீஸில் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ரிபு தொழுகைக்கு பிறகு தூங்குவதை வெறுத்தார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறத வெறுத்திருக்கிறாங்க. அப்ப இரவு இஷா தொழுகைக்கு பிறகு விரைவாக உறங்கச் செல்கிற ஒரு பழக்கம் கடந்த காலத்தில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னுக்கு இது இருந்துச்சு. இரவையில நேரத்தோட ஒருவர் உறங்க போனா ஒரு மனுஷனுக்கு இயற்கையா சாதாரண 6 மணித்தியாலத்திலிருந்து 8 மணித்தியாலம் தூங்குறான்னு சொன்னா, இரவையில 9 மணிக்கு தூங்கினாலும் 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 ஆக கூடனா 5 மணி அது வரை தான் தூங்கினா 8 மணித்தியாலம் கண்டினியூவா தூங்கினாலே தானா முழிப்பு வரும். அப்படி இல்லைன்னா யூரினாவது அவனை முழிக்க வச்சிடும், எழுப்பிடும். ஆனா நம்ம இப்படி எங்களோட வாழ்க்கை எப்படி அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு இரவு உணவு சில நேரங்களில் மக்ரிபுக்கு பின்னால இரவு உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இரவு உணவும் இஷா தொழுகையும் இரவு உணவு தயாராக இருந்து சாப்பிட வேண்டும் என்று இருக்கும் போது இஷாவுக்கு அதான் சொன்னால் சாப்பிட்டு தொழுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சில நேரங்களில் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில இரவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களோட டைம் டேபிள் அப்படியே மாறிடுச்சு. இரவு சாப்பாடு 11 மணி 12 மணி தூங்குறது. சில பேர் படுக்கைக்கு போனதுக்கு அப்புறம் 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு போனை பார்த்துட்டு தான் தூங்குற ஒரு நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறதுனால காலையில் யாருக்குமே நேரத்தோட எலும்ப இயலாது. அப்படியே எலும்புனாலும் சுபோதலோடு தூங்கணும். மந்தமான ஒரு காலை பொழுதைத்தான் நாங்கள் இப்போ எல்லாருமா அடைகிறோம். இதில் ஏற்கனவே வாழ்க்கை கழிச்சு போனவங்க இப்போ புதிய இந்த டைமுக்கு வருவாங்க. ஒரு வயசு போனதுக்கு பிறகு தூக்கமின்மைங்கிறது நோயாக வரும். இப்போ இளைஞர்களுக்கு தூக்கம் போகுதில்லை, பெட்டுக்கு போனால் தூக்கம் வருது இல்லை. தூக்கம் வருதில்லைங்கிறதுனால போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போனை பார்த்துக்கிறதுனால தூக்கம் திரும்ப வராமல் போகும். அப்போ இரவு காலையில் அவங்க எழும்பும் போது யாருமே உற்சாகமாக வேலை செய்ய இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழும்பும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல்,
யா அல்லாஹ் இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துவா செஞ்சிருக்கிறான். இயலாமண்டா ஒரு வேலையை என்னால் செய்ய இயலாதுங்கிற பலகீனம். உதாரணமாக இது தூக்க சொல்றீங்க, என்னால் தூக்க இயலாது, இது பாரமாக இருக்குது, அல்லது அதை தூக்குற அளவுக்கு என்னோட பலம் இல்லை, இது இயலாமை. எனக்கு ஏனும் ஆனால் செஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு என் மனம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு சோம்பல்னு சொல்றது, சோம்பேறித்தனம். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள்ட்டையும் யுவதிகள்கிட்டையும் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னண்டா, அவங்க சோம்பேறித்தனம் உருவாகி கொண்டு வருது. அப்ப இந்த சோம்பல்தனத்தினால எங்களுடைய இளமைகள் வீணாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த சோம்பேறித்தனம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நிலை மறுவன்னு சொல்லி சொன்னா, கஷ்டப்படாம உழைக்கணும் என்கிற நிலைமை, நோகாம நொங்குதுங்கன்னு சொல்லுவாங்க. இதனால உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் செயல்படாம இருக்கிறாங்க. தாய் தகப்பன் மௌத்தாகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. என் பிள்ளைகளை நான் பார்க்கிறேன்னா நான் மௌத்தாகும் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், உழைச்சாதான் நான் என் பிள்ளைகளை காக்கலாம் என்கிற நிலை வந்திருக்கு. இதே நேரம் இந்த மீடியாக்கள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை இந்த பிள்ளைகளோட மனசுல கொடுத்து, பிள்ளைகளுடைய மனசுல அளவுக்கு மீறிய ஆசை, சொகுசாக வாழ வேண்டும் என்கிற அத பேராசை, தான் அணியக்கூடிய எல்லாமே அதாவது ஒரு கிரேடா இருக்கணும், இந்த மனநிலை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்ப பிரச்சனை இல்லைண்டா, நான் உழைக்கிற ஒரு நிலைக்கு வந்தா பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் அவங்க தாய் தகப்பட்டு எதிர்பார்க்கிறாங்க, தாய் தந்தையினுடைய சக்தியை மீறி எதிர்பார்க்கிறாங்க. தந்தால் தான் தாய் தந்தையை நேசிக்கிறங்கிற நிலைக்கு வாராங்க. தரலன்னு சொன்னா தாய் தந்தையை எதிர்க்கிற மனநிலைக்கு வாராங்க. இதனால நிறைய குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில விரிசல் தன்மையை நாங்க பார்க்கிறோம். அந்த பையனுக்கு அவங்க அப்பா இதை வாங்கி கொடுத்துருக்கிறார், ஏண்ட வாப்பா எனக்கு இதை வாங்கி தரல, அவங்களுக்கு இப்படி செய்யறாங்க எங்களுக்கு இப்படி செய்யல, இப்படியே பெற்றோர்களை விட்டு தூரமாகிற பிள்ளைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். இதுல ஆக உச்சகட்டமாக இன்றைக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பிள்ளைகள் 6 மாசம் 1 வயசு என்று இருக்கும்போது தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளை எங்கேயாவது ஓடி போய் விழுந்துருமா, கையை தட்டிக்குமா, மேட்டில் இருந்து விழுந்துருமா, கீழே கிடக்கக்கூடிய ஏதாவது பொருள் எடுத்து வாயில போட்டுருமா, இந்த பயத்திலேயே பிள்ளைய வளர்ப்பாங்க. புள்ள ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு பிறகு அந்த புள்ள அப்படி செய்யாதுங்கிற நிலை வருது. அப்ப பெற்றாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு நாடு பூராக உலகம் பூராக சிறுவர் துஷ்பிரயோகம் தாராளமா பரவி போயிருக்குது. சில சட்டங்கள் சட்டங்கள் இதுல கடுமையாக இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுங்கிறது சாத்தியமானது கிடையாது. அப்ப தாய் தகப்பனுக்கு பிள்ளைய வெளியே விட்டா இந்த கழுகுகளிடமிருந்து பிள்ளைய பாதுகாக்கிறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, இளமை அடைஞ்சிட்டாங்கண்டா, ஆம்பளை பிள்ளைகள் என்று சொன்னா போதைக்கு அடிமையாயிருவாங்களோ என்கிற பயத்தோட தாய் தகப்பன் காலத்தை கழிக்க வேண்டியிருக்குது. பொம்பளை பிள்ளைகளா இருந்தா காதலுக்கு அடிமையாயிருவாங்களோ என்கிற பயத்தோட காலத்தை கழிக்க வேண்டியிருக்குது. இப்ப இதுக்கு சில சமூக காரணங்களும் இருக்கலாம், மார்க்கத்தோடு தொடர்பில்லாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். சில நேரங்களில் மார்க்கத்தோடு தொடர்பு இருந்தாலும் அந்த ஜீவன் இல்லாம போன ஒரு மார்க்க சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்து வருது. உசுர் இல்லாம ஒரு சவத்தன்மை கொண்ட ஒரு மார்க்க பற்று. அதை எப்படி சொல்றேன்னு எனக்கு விளங்கல் என்னன்னு சொன்னா, இப்ப கடந்த காலத்தை விட இன்றைக்கு நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இஸ்லாமிய முறையில் ஆடை அணிந்த பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப அதை வெளிப்படையில் நாங்க பார்த்தா மாஷா அல்லாஹ் பெண்கள் எல்லாம் அவங்க அந்த இஸ்லாமிய முறையில் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த காலத்தில் ஒரு ஆணுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அவங்க ஆடையில மோசமா இருந்தாலும் ஆணுக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமா இருந்திருக்கு. இப்ப சாதாரணமா பாடசாலைக்கு போறாங்க, டியூஷனுக்கு போறாங்க, ஆண் நண்பர்களோட அதாவது ஓ போடுறாங்க அல்லது பை போடுறாங்க, சாதாரணமா இருக்குது, பக்கத்துல இருந்து போட்டோ பிடிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மைக்குரிய அந்த தன்மை ஆடையில வந்திருக்குது, அந்த பெண்மைக்குரிய தன்மைகள் அப்படியே சூறையாடப்பட்டிருக்கு.
இது நம்ம ஒரு அதாவது மஹ்ரம் அஜ்னபி ஒரு தன்மை ஒன்று இருக்குது, நமக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு கெப் ஒன்று இருக்குதுங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் போய் இதுக்கு மீடியாக்கள் காரணம். வேறு வேறு சமுதாயங்கள் தான் அப்படியே கல்யாணமே இல்லாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்றது, அந்த சூழ்நிலைகள்லாம் அதிகரித்து போகுது. அதில் தாக்கம் முஸ்லீம் சமுதாயத்திலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். நாங்கள் நண்பர்களாக பழகிறோம், வஞ்சகம் இல்லாமல் பழகிறோம் என்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகிறாங்க. கடைசி காலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை முத்தி ஏதோ அதாவது மார்க்கத்துக்கு விரதம் போகிற நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அந்த அதில் முட்டிட்டு கலர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஆக இந்த அதாவது டிவைஸுகளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது இளைஞர் சமுதாயத்தை பெரும் அளவில் பாதிச்சிருக்குது. இன்றைக்கு யாருக்கும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் சொல்கிற நம்ம பைத்தியமாயிடுவோம், அல்லது சொல்கிற நாங்களும் அதை பெருமளவில் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் தான். இப்போ என்ன செய்யலாம்னா குறைச்சிக்கோங்க, ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வாங்க, வரம்புகளை மீறி போயிடாதீங்க என்கிற நிலைக்கு நாங்கள் வர வேண்டியிருக்குது. தெரியாதனமாக இப்போ சாதாரணமாக உம்ராவுக்கு போய்த்துட்டு கூட பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு டிக்டாக் போடுற பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடி டிக்டாக் போடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் அறத்துக்கு பக்கத்தில் இதுலேருந்தெல்லாம் போடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இது நம்ம என்ன பண்ணுறோம் என்கிற இதில் நலவு என்ன நஷ்டம் என்னங்கிற விஷயம் தெரியுதில்லை. இதில் சில நேரங்களில் மார்க்க ஆர்வம் உள்ளவங்க செய்கிறது அது இன்னொரு பிரச்சனையாக ஆயிடுது. எங்கேயாவது 4 பெண்கள் அவங்க தனியாகிக்கிறாங்க, ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டான்னு வைங்க, அது எங்கே யாரோ ஃபோனில் இருந்து வந்தால் அதை போட்டு பப்ளிக் பண்ணிடுறாங்க. இப்போ நான் அதை எடுத்து ஷேர் பண்ணுறேன், இவங்களும் இஸ்லாமிய பெண்களா ஆண்டு போட்டால் அதுக்கு கீழே நான் ஒரு 100 பேர் 200 பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் தானே அதை பப்ளிக்கு விட்டுருக்கிறேன், அவங்க ஆடினது அந்த பாவம் அவங்களோட போயிடுச்சு. நான் அதை பப்ளிக்கு போட்டால் அதை பார்க்குறவன் பார்க்குற பாவம் எல்லாம் என்ன தானே செய்யணும், நான் தானே அதை பப்ளிக்கு போட்டிருக்கிறேன். நான் போட்டதை இவர் ஷேர் பண்ணுறாரு, அப்போ அந்த பாவத்தில் அவரும் பங்காளி ஆவார். நான் மௌத்தா போனதுக்கு பிறகு கூட நான் ஷேர் பண்ண நான் அதாவது போட்ட வீடியோ இருக்க போகுது. மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு பாவத்தை தேடித்தர ஒரு வேலையாக இருக்கும். சீர்திருத்தம் செய்கிறோம் என்கிற பேரில் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை வச்சு கொண்டு நம்ம தவ்வா செய்கிறோன்ற பேரில் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த போதை வஸ்து பாவனைங்கிறது இன்றைக்கு பரவி வரக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது பெண்கள் பகுதியில் அதாவது கொஞ்சம் அமைதியாக இருக்குமாறு சொல்கிறாங்க. சிறுவர்கள் சிறுமிகள் விளையாடி கொண்டிருந்தால் அவங்கள கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க என்று ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொள்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகிற பிரச்சனையாக இருக்குது. இளைஞர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. என்ன மன உளைச்சல்னு கேட்டால் அவன் பார்க்குறான், இன்றைக்கு புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்குது, இந்த ஃபோன் என்கிட்ட இல்லை. இன்றைக்கு புதுசாக ஒரு அதாவது ட்ரெஸ் வந்திருக்கு, இது என்கிட்ட இல்லை. மற்ற பெண்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான கிரீம்கள் இந்த டிசைன் பண்ணுறதுக்குரிய அம்சங்கள் என்கிட்ட இல்லை. இவ்வாறு இல்லாமையை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு இளமை பருவம் வளர்ந்துட்டு வருது. அவங்க மீடியாவில் பார்க்குறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் என்கிற எண்ணம் வருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு மீறி ஆசைப்படுவதுங்கிறது, அதை அடைஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறது, கிடைக்காட்டி கவலைப்படுறதுங்கிறதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சலை உண்டாக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலக விவகாரங்கள்னா உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க. இதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்று சொல்லுவாங்க, நான் செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கால் இல்லாதவனை பார்த்து நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். எனக்கு செருப்பில்லை என்கிற கவலை இருக்கும்போது ஒரு கால் உடைஞ்ச ஒரு மனுஷனை பார்த்தா எனக்கு தான் செருப்பே இல்லை, எனக்கு தான் செருப்பு தானே இல்லை, அந்த மனுஷனுக்கு ஒரு காலே இல்லையே, அல்லாஹ் எனக்கு 2 காலையும் தந்திருக்கிறானே என்று நான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டேன் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு மனநிலை தன்மை தேவை. உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் வேகமான அதாவது முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறான். முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறது பிரச்சனை இல்லை, அதற்கான முயற்சி செய்யாமல் எதிர்பார்க்கிறது. அதனால் வந்திருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு சொன்னால், ஹலால் ஹராம் பார்க்காம பொருளாதாரம் எந்த வழியில் வந்தாலும் சரி உழைக்கணும் என்கிற மனநிலை வந்திருக்குது.
அதனால் நிறைய இளைஞர்கள் வைத்து தவறான வியாபாரங்களில் உள்ளாங்க. அதை சில ஏமாத்துகிறவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. நீங்கள் 100 ரியால் போட்டால் 50 ரியால் லாபம், 1000 ரியால் போட்டால் 500 ரியால் லாபம், இப்படியெல்லாம் சில விளம்பரங்களை பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் இப்படி இருக்குது, அந்த பிஸ்னஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லி பணத்தை போட்டுட்டு ஏமாறக்கூடியவங்க இன்றைக்கு அதிகரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். அப்போ அந்த ஆசை அவங்களுக்கு அந்த கண்ணை மறைக்குது. சைத்தான் ஒரு வழிதான். ஒரு தவறை செய்ய வைக்கணும்னு சொன்னால் ஆசையை உண்டாக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு கனியை கொடுத்து சாப்பிட வேணான்னு சொல்லிட்டான், இதை சாப்பிடாதேன்னு சொல்லி. சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி ஆசையை உண்டாக்குனாண்டா, இந்த கனியை சாப்பிட்டால் உனக்கு மரணமில்லாத வாழ்க்கை கிடைக்கும், இதை நீங்க சாப்பிட்டா நீங்க மலக்குகளா மாறிடுவீங்க. இப்ப அல்லாஹ் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லி இருக்கிறான், இவன் உனக்கு எதிரி, இந்த சைத்தான் உனக்கு எதிரி, இப்லீஸ் உனக்கு எதிரின்னு சொல்லி. எதிரி ஒரு நன்மையை சொல்லுவான் என்று நம்ம எதிர்பார்க்கல. என்ன எதிரி நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்ண போறது இல்லை. ஒருவேளை அப்படி பண்ண அவனுக்கு ஏதாவது நலவு இருக்கணும் அதுல. ஆனா சைத்தான் சத்தியம் பண்ணி சொன்னதுனால, அல்லாவின் பேர்ல யாரும் பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க நம்பினதுனால அவங்க அந்த தவறை செஞ்சாங்க. அப்ப சைத்தான்களுடைய ஒரு வழிதான் என்னன்னு கேட்டா, ஆசையை உண்டு பண்ணி கெடுக்கிறது. அதை இன்றைக்கு ஊடகங்கள் தாராளமாக செஞ்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி தவறான வழியில மக்களை இளைஞர்களை வழி நடத்தக்கூடியவங்களும் அதை தாராளமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பாதிப்பு தான் போதை வியாபாரிகளாக மாறக்கூடிய இளைஞர்கள். இன்றைக்கு இலங்கையில் அதிகமாக போதையால் பாதிக்கப்படுகிற சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் மாறி இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. உதாரணமாக முஸ்லீம் ஏரியாக்களில் சாராய கடைகள் இல்லை. ஏன்னா கடையை பப்ளிக்காக திறக்க மாட்டாங்க, எதிர்ப்பு வரும், பிஸ்னஸ் நடக்காது. அப்போ சாராயம் இல்லைங்க, சாராயம் இருந்தால் யார் பப்ளிக்காக குடிக்கிறானோ அவன் மட்டும் போய் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான். சாராயம் இல்லாத ஏரியாவில் லேசான போதையை கொண்டு வராங்க. கையிலேயே அந்த ஹெரோயினை சலான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ லேசாக கைமாற்றம் செய்யக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் வருகிறது. அதுலேயும் குறிப்பாக டவுன் ஏரியாக்களை விட கிராமப்புற இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், குடிச்சா அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆசை காட்டி பாடசாலை மாணவர்கள் வரைக்கும் கெடுக்கப்படுறாங்க. இந்த விபரீதம் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு சொன்னால், ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியர் இந்த விஷயத்தில் கடுமையாக இருந்தால் எப்படியாவது இவனோட பிள்ளையை கெடுக்கணும்னு சொல்லி அவனோட பிள்ளை அதே பாடசாலையில் படிக்கிறவனாக இருந்தால் அவனுக்கு போதையை கொடுத்து நீ எங்களை திருத்த பார்த்தியா, இது உங்களோட பிள்ளையை கெடுக்கிறோன்னு சொல்லி போகிற அளவுக்கான சூழ்நிலைகள் மாறி போகுது. பொதுவாக நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இலங்கை மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலையும் போதையை முழுமையாக ஒழிக்க மாட்டாங்க. போதை ஒழிப்புன்னு அவங்க சொல்றதெல்லாம் லைசன்ஸ் எடுக்காத போதையை எதிர்க்கிறது மட்டும்தான். அதையும் அவங்க பப்ளிக்காக எதிர்ப்பாங்க. அதிகாரிகளும் அரசியல் தலைமைகளும் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, இதில் சந்தேகமே கிடையாது. எனவே முழுமையான போதை ஒழிப்பு என்கிறது நடக்காது. அப்போ நாங்கள் தான் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்தாகணும். அப்போ பிள்ளைகள் போதைக்கு ஒன்று பணத்துக்காக வியாபாரி ஆகிறாங்க, அல்லது ஏதாவது மன உளைச்சல் தவறான நட்புகளால் பிள்ளைகள் அந்த சூழலை நோக்கி நகர்றாங்க. எனவே பெரியவர்களும் அதாவது பேரண்ட்ஸும் அவங்களோட விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களுக்கு கூடிய இன்னொரு பிரச்சனை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிர்ப்பால் கவர்ச்சிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது இருக்கும், முழுமையாக இல்லாமல் போகாது. ஒவ்வொரு கட்டங்களில் ஒரு வடிவம் எடுக்கும். சில நேரங்களில் மிகையாக இருக்கும், சில நேரங்களில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பக்கத்துக்கு வருவாங்க. ஆனால் அவங்கள பெரியவங்க கைட் பண்ணணும் என்கிற ஒரு வர செய்தியை நாங்கள் பார்க்குறோம். ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்கிற ஒரு சஹாபி இருந்தார். இவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மூத்த சகோதரர். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் அவர். ஒரு நாள், அதாவது ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாகனத்துக்கு பிறகு பின்னால் குதிரையோ கழுதையோ அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் முன்னால் அமர்ந்திருக்கிறாங்க, இவர் பின்னால் அமர்ந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில்
ஒரு பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் மார்க்க கேள்வி கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் அவரே அறிவிக்கிறார். கருப்பு கன்னங்களை உடைய ஒரு அழகிய பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய பார்வை இவர் மேல இருக்குது. அவர் ரசூல்லா கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ஆனா அவ பார்வை பின்னால் உள்ள ஃபத்ல் இப்னு அப்பாஸ் மேல இருக்குது. பின்னால திரும்பி பார்க்கறாங்க, இவரும் அங்கதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கடா, அவரோட கன்னத்துல கையை வச்சு அப்படியே மறுபக்கம் திருப்பி இந்த சம்பவத்தை அவரே சொல்றாரு. இப்ப நம்ம சாதா யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கும் போதே சைட் அடிக்கன்னு சொன்னா இதை நம்ம இந்த சமுதாயம் என்னடா நினைக்கணும் அவங்க யோசிக்கல. நடந்த விஷயத்தை சொல்றாங்க, இதுல மக்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கலாம். நபியே முன்னால இருந்தாலும் உணர்வுகள் வேலை செய்யும். அந்தந்த சூழ்நிலைக்கு அவங்க கைட் பண்ணப்பட வேண்டும் என்கிற தகவலை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தருகிறது. எனவே மனிதர்கள் யாரும் மலக்காக இயலாது. அவங்கள்ட்ட மனித தன்மைகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த மனித தன்மைகளை மிருகத்தன்மையா மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் போது அந்த மனித தன்மையை பாதுகாக்கிற அளவுக்கான ஒரு முயற்சியாவது, மிருகமாக போயிடக்கூடாம பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சியாவது நாங்கள் செய்தாக வேண்டியிருக்கு. அதுல வந்து குறிப்பாக இளைஞர்கள் சரியாக வழிநடத்தப்படணும். அவங்களுடைய இளமை வந்து நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்க வேற எங்கேயோ போயிடுவாங்க. மீட்டு எடுக்கிறதுங்கிறது கஷ்டமாகும். அவங்க பிழையான வழிகளில் போகும்போது பெரிய ஆபத்துக்கள், அவங்களாக முடிவு செய்கிற ஒரு பருவத்துக்கு வருகிற போது பெரிய ஆபத்துக்கு போவாங்க. இளைஞர்களுக்கு ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, பெரிய இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் கேட்டால் பேரண்ட்ஸ் முதல்ல வாப்பா பிடிக்காது. அவங்களுக்கு எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறவங்க பிடிக்காது. அப்படி செய்யாங்க இப்படி செய்யாங்கன்னு அது ஆசிரியராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் பிடிக்காது. ஆனால் எங்களுக்கு மார்க்கம் ஒரு வழிகாட்டல் தருதுன்னு சொன்னால், உங்கள்கிட்ட வேகம் இருக்கலாம், ஆனால் பெரியவங்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகிறாங்க. அவங்களுக்கு 50 நேர தொழுகை கொடுக்கப்படுது. அடுத்த வானத்துக்கு வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்தான்னு சொல்லி. 50 நேர தொழுகை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க, உங்களோட உம்மத்து இதை செய்யாது, குறைச்சி கேளுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து இதை செய்யாதுங்கிறது மூசா நபிக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியும். என்னன்னா அவங்க பனு இஸ்ராயீலோட வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பட்ட அனுபவம் இருக்குது அவங்கள்ட்ட. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லல, உங்களோட ஆட்கள் வேற எங்கட ஆட்கள் வேற, இங்க அபூபக்கர் உமர்ண்டெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்கன்னு சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அந்த பேச்சை கேட்டு திரும்ப குறைச்சி கேட்குறாங்க. 50 45 ஆகுது, 45 40 ஆகுது, அது 35 ஆகுது, கடைசியா 5 வக்து ஆகுது. அந்த 5 வக்து வந்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன்னோட உம்மத்து இதையும் சரியா செய்யாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு மேல குறைச்சி கேட்க நான் கூச்சப்பட்டேன்னு சொல்றாங்க, வெக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ரஹ்மான், நீங்க 5 தொழுங்க 50க்குரிய கூலியை தரேன்னு சொல்லிட்டான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னையும் உங்களையும் சரியா தான் கணிப்பிட்டு இருக்கிறாங்கிறது எங்களால உணர முடியுது. அவங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க, 5 ஒழுங்கா செய்ய மாட்டான்றது. இந்த இடத்துல நாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அனுபவ அறிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இது இளைஞர்களுக்கு மிக முக்கியமானது. எங்களை விட மூத்தவங்க அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட அனுபவ அறிவை வழிகாட்டலாக வைத்துக்கொண்டு எங்களுடைய முன்னேற்றம் குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5 வருவதற்கு இடையில நீங்க 5 சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 5ல 1 உங்களுடைய முதுமை வருவதற்கிடையில் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
எல்லாருக்குமே அவங்க வாழ்ந்தா முதுமை வரும், இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இளம் பருவத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் முதுமையின் சரியாக அமையும். நீங்க மார்க்க விஷயமாக இருந்தாலும் இளம் முதுமையில் செய்யக்கூடிய மார்க்க பணியை விட இளமையில் செய்யக்கூடிய மார்க்க பணி நன்மை அதிகமானது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத அந்த நாளில் தனது நிழலில் இடம் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டம் சாபுன் நஸாபி இபாதத்தி ரப்பிஹி, இளமை பருவத்தை இபாதத்தில் கழித்தவர்கள், மறுமையில நிழல் பெறும் பாக்கியம் பெற்றவர்கள் என்கிறது ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்போ முதுமை பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத்தை விட இளமை பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத்து சிறப்பிக்கப்படுகிறது. இதே போலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, உங்களால உங்களோட சுய முன்னேற்றத்துக்கான வழிகள், நீங்க ஏதாவது ஒன்றை படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இளமை தான் பொருத்தமானது. உங்களோட உடல்ல ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கும் இளமையை யூஸ் பண்றது தான் பொறுப்பு, வாய்ப்பானது, வசதியானது. உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கும் உங்களுடைய இளமையை நீங்கள் பயன்படுத்துறது தான் சரியாகும். உங்களோட மொழியை கூட்டிக் கொள்ளணும் அல்லது தொழில் கல்வியை நீங்க படிச்சு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கும் இளமை தான் உங்களிடத்துல உங்களுக்கு உதவியாக அமைய போகுது. இதே போல உங்களோட குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட தாய்க்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட தந்தைக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கும் இந்த இளமையை தான் நீங்க பயன்படுத்தலாம். நீங்க கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு 4 புள்ளன்னு வந்ததுக்கு பிறகு தாய் தந்தைக்கு ஏதோ செய்ய நினைக்கிறீங்க, சில நேரம் தாய் தந்தை இருக்க மாட்டாங்க அந்த பருவத்தில், சகோதரிகளுக்கு செய்வோம்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கான வளம் உங்கள்கிட்ட இல்லாம போயிடலாம். உங்களோட குடும்பத்துக்காக நீங்க ஏதோ நலவை செய்யணும்னு நினைச்சால் அதுக்கும் இந்த இளமை தான் பொருத்தமா அமைய போகுது. சமூக பணிகள் வந்தா அதுக்கும் இந்த இளமையை நீங்க பயன்படுத்தினால்தான் உங்களால சரியாக செய்ய முடியும். எனவே உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இளமை என்கிற அந்த பலமான பருவத்தை, சக்தி மிக்க ஒரு பருவத்தை, தியாகம் செய்வதற்கு தோதான மனநிலையுடைய அந்த பருவத்தை, ஆற்றல் மிக்க அந்த பருவத்தை உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காகவும் உங்களுடைய மறுமையினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நீங்க பயன்படுத்துறதுக்குரிய சரியான வாய்ப்பு இந்த இளமை பருவம் தான். இந்த இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டோம்னு சொல்லி சொன்னா அது எங்களுடைய மறுமைக்கும் பெரிய ஒரு பாக்கியமாக அமையும். எங்களுடைய முதுமை பருவத்தையும் நாங்கள் நல்ல முறையில் கழிக்கிறதுக்கான ஒரு வழியாக, மன ஆறுதலோட கழிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தந்த இந்த பருவங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டியது. இந்த இளமை பருவத்தையும் அதை சூழ இருக்கக்கூடிய ஆபத்தான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நல்ல முறையில் இந்த இளமை பருவத்தை கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.